செயின்ட் டேனியல் ஸ்டைலிட் மராத்தால பிறந்திருக்காரு. தன்னோட 12வது வயசுல ஒரு துறவர மடத்துல சேர்ந்திருக்காரு. கிட்டத்தட்ட தன்னோட 38வது வயசு வரைக்கும் அந்த துறவர மடத்திலேயே தங்கி இருந்திருக்காரு. ஒரு தடவை டேனியல் தன்னோட மடாதிபதியோட அந்தியோக்கியாவுக்கு போயிருக்காரு. போற வழியில சிமியோன் தீஸ்டிலைட்ட பார்த்திருக்காரு. அவரோட ஆசீர்வாதமும் ஊக்கமும் பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு பல மடங்கள்ல தங்கி இருந்திருக்காரு டேனியல் கான்ஸ்டான்டினோட வடக்கு பகுதியில ஒரு தனியார் நிலத்துல தூண் ஒண்ண நிறுவி அந்த தூண்லயே வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அனுமதி இல்லாம தனியார் நிலத்துல தூண் நிறுவனதால அந்த நிலத்தோட உரிமையாளர் பைசாண்டின் பேரரசர் லியோ மற்றும் தேசபக்தர் ஜெனடிஸ் கிட்ட முறையிட்டு இருக்காரு. எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சும் டேனியலை அந்த இடத்தை விட்டு அகற்ற முடியல. இறுதியா மனம் மாறின ஜெனடிஸ் டேனியலை அந்த பகுதியோட அருட்தந்தையா நியமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம டேனியல் கிட்ட இருந்தே திவ்ய நற்கருணை பெற்றுக் கொண்டிருக்காரு ஜெனடிஸ். கிட்டத்தட்ட 33 வருஷம் அந்த தூண்லயே வாழ்ந்திருக்காரு டேனியல். இதனாலேயே தூண் துறவின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. பல இடங்கள்ல இருந்து மக்கள் டேனியலை தேடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. நோயாளிகள் அந்த தூண்ல தொட்டதும் குணமாயிருக்காங்க. மழை, பனி, உறை பனின்னு தொடர்ந்து சவாலான காலநிலைகளையும் அந்த தூண்லயே தங்கி இருந்திருக்காரு. இதனால கால்கள்ல புண்கள் ஏற்பட்டிருக்கு. உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு. இறுதியா கிபி 493 ஆண்டு இறந்து போயிருக்காரு டேனியல். டிசம்பர் 11 செயின்ட் டேனியல் த ஸ்டைலிட்டோட ஃபீஸ்ட் டே.